ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமோ ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் என்னென்னா, இந்த முட்டி வலி, கை வலி, கால் வலி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதுக்கு ஒரு சின்ன வீட்டு வைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, அந்த காலத்துலலாம் நம்ம வந்து அடுப்பில் வந்து சுடுவாங்க. இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த காலத்தில் இந்த பூண்டை என்ன பண்ணுவாங்க, அடுப்பில் வச்சு சுட்டு அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சாப்பிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அப்போ என்ன ஆகும், இந்த பூண்டு இது சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, கை வலி, கால் முட்டி வலிக்கிறது, திடீர்னு வந்து வயிற்றை இழுத்து பிடிச்சிக்கோங்க இல்லைங்களா, அது அந்த இது அந்த மாதிரி வலிகள் எதுவுமே வந்து சோர்வு எதுவுமே இருக்காது. காலையில் எழுந்தோடனே இதை வெறும் வயிற்றுல எழுந்து ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த பூண்டை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி சாப்பிட்றனால நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன உணமோ வந்து நம்ம இதில் அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை இல்லையா, இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லார் வீட்லேயும் கேஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து இது கொஞ்சம் தீயணும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஓஹோ இது பூண்டு சாப்பிட்றனால வந்து இது காரம் எடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. இது காரம்லாம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நல்லா சுட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சுட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனையே வராது. அதை சுட்டுறதுனால இது பாருங்க, படப்படன்னு இந்த மாதிரி தோல் வந்து இது பாருங்க, இது இந்த மாதிரி இந்த கருப்பாகுது, பிளாக் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காரத்தன்மை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து அதான் சொல்கிறேன், நீங்களே உங்களுக்கு கால் திடீர்னு வலிக்கிறது, கை வலிக்கிறது, சோர்வு தன்மையாக இருக்கிறது, காலையில் எழுந்து மந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி எதுவும் இல்லாதபடிக்கு, அப்புறம் இது வயிறு கோளாறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறது, வயிறு இழுத்து வாய்வு தன்மை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாதபடிக்கு சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ஒரு மண்டலம் சாப்பிடுங்களேன், ஒரு மண்டலம் ஒரு 48 நாள். இதை வந்து காலையில் எழுந்து வெறும் வயிற்றுல நம்ம உடம்பு எப்படி இருக்கோ, காலையில் எழுந்து எப்படி இருக்கோ தெரியாது. அதனால இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க, இந்த மாதிரி தீயர் தன்மை வந்துருச்சுங்களா, அப்படி இருக்கும் போது ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இதே எழுத்து அப்படியே எழுந்து நம்ம உரிச்சு காலையில் எழுந்து விறுவிறுன்னு சாப்பிட்டுக்கிட்டு சும்மா வெளியே அப்படி பராட்டா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டுன்னு வச்சிங்கன்னா நம்ம இருக்கிறபடி அப்புறம் வேலையை செஞ்சோன்னா உங்களுக்கு அந்த நாள் முழுக்க நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஒரு மண்டலம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு நல்ல வீட்டு குறிப்பு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து உங்கள் உடம்புக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாதான் எனக்கு வந்து நான் மேலும் மேலும் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து யூஸ்ஃபுல்லாக தேவையாக இருக்கிறத நான் போடுவேன். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆல் என்ற பட்டனை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஆல்.